குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஏன் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம், சனி பகவானின் பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வாக்கியம்தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு விலகி நீர் ராசியான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். இடையில 2 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரிய பகவான் வரும்போது அப்படியே அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது வக்ரம் 2 தடவை வக்ரம் அடைகிறார். சாதாரணமாகவே இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு. என்ன நம்ம ராசிக்கு எங்கே வந்திருக்கார், இது அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரையா, என்ன ஏது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான், தர்மக்காரகன், ஆயுள்காரகன். இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காவல்காரர் மாதிரி. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக போலீஸ்காரங்க வராங்க, தவறுதலாக உங்கள் வீட்டை கதவை தட்டிட்டாங்க, தவறுதலாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க, போலீஸ் நிற்கிறது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படபடப்பு, படபடப்பு, பயம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த பயம் இருக்குது பாருங்கள். ஏன்? அதுதான் அந்த காவல்காரர்களை பார்த்தாலே ஒரு வித படபடப்பு. அதனால தான் அந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு படபடப்பு, ஒரு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 விசேஷமான பார்வைகள். சனி பகவான் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும், பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இதே சனீஸ்வர பகவான் வேறு எங்கேயாவது இருந்தார்னா அதுக்குண்டான ஒரு பாடங்களை நமக்கு கொடுப்பார். அந்த பாடங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணுமே தவிர பயப்படக்கூடாது. அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னா சனி பகவான் காயத்ரி தான். சனி பகவான் காயத்ரி சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி நன்னோ மந்த பிரச்சோதயாத். மந்தன்னா என்னென்னா மெதுவாக போகக்கூடியவர். ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் ஆறுது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். முதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனி பயிற்சி. இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் அற்புதமாக அமர்ந்து உத்தியோகத்தில் பொறுப்புகளை கொடுத்தார். ஏன்னா ஜீவனஸ்தானம் தான் கர்மஸ்தானம். ஓரளவுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி. தர்ம கர்மாதிபதி சனீஸ்வர பகவான் ஒரே ஆள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு மட்டும்தான், வேறு எந்த ராசிக்கும் கிடையாது. தர்ம கர்மாதிபதி மாறும் நிறையா ராசிக்கு, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தர்ம கர்மாதிபதி சனீஸ்வர பகவான். அதனால தான் நான் எப்போவுமே ரிஷபராசி நேயர்களுக்கு சொல்லுவேன், சனி பகவானை
வழிபாடு பண்ணுங்கோ. அதேமாரி யாரையும் ஏமாத்தாதீங்கோ. ஏன்னா ஏமாத்துறது சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. உழைச்சிங்க வச்சுங்க டபுள் இது உண்டு. ஆனால் ஒருத்தரை அடித்து துன்புறுத்தி அவனை ஏமாற்றி அவன் மூலமாக வந்து அவனையே தூக்கி வெளியில் எறிஞ்சிட்டு நம்ம வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அது வந்து சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ண மாட்டார். அப்போ நம்மளை மாற்றிக்கணும். எப்படின்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி சனீஸ்வர பகவான் அப்படின்னா நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பரபரப்பாக கொடுத்தார், சுறுசுறுப்பை கொடுத்தார், முன்னேற்றத்தை கொடுத்தார். அந்த வகையில் இப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே வந்து ஆஹா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே சூப்பர். அப்போ நமக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்துட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நல்லது. ஆனால் சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் கொடுப்பார். குரு தான். ஏன்னா குரு சில சமயம் வக்கரமாக போவார், அப்புறம் அதிசாரமாக போவார். ஆனால் ஒரு வருஷம்தான். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிவிடுவார். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் 2.5 வருஷம், அதில் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வக்கரமாக வேற போயிடுவார். அப்போ லாபஸ்தானத்துக்கு வந்த உடனே அவர் வந்து கடன்னு லாபத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட மாட்டார். நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போனால் தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு லாப சனி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம், எல்லாமே பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம், இது வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருந்தீங்க, உடம்பை கவனிச்சிக்கல, அந்த உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற கூற்று இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் மந்த சனி அப்படிங்கிறனால பொறுமையாக தான் கொடுப்பார், அதுவும் நல்ல உயர்வாக கொடுப்பார். எப்போ நீங்கள் கடுமையாக உழைச்சாதான். யாரையும் ஏமாற்றப்படாது, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தொழிலில், உத்தியோகத்தில் எல்லாமே பொறுமையாக வேலை செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடியே 7ஆம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதேமாதிரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு வந்தீங்கனாலே நல்லது, எல்லாமே நல்லது. 10வது பார்வையாக உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குறாரு. அப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த அஷ்டம ராசியை பார்க்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் என்னென்னா மகனுக்கோ அல்லது மகளுக்கோ வரன் தேடின்றீங்க அப்படின்னா வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கே திருமண வயது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் ஆகலேன்னு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ருதுவாகாத பெண்கள், உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைகள் இருந்தால்னா அவள்லாம் பெரிய மனுஷி ஆகிடுவார். அது உங்களுக்கு சுப செலவு, அற்புதமான ஒரு சந்தோஷமான செலவாக வரும். ஆக இந்த தர்ம கர்மாதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உத்தியோகத்தில் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம். ரொம்ப நாளாக பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு விலகும். ரொம்ப நாளாக பட்ட கஷ்டங்கள், அதுமாரி ரொம்ப நாளாக ஒரு வியாதி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த வியாதி சொஸ்தமாகிடும். நல்லபடியான ஒரு சொஸ்தமாகி அப்பாடா நிம்மதியாக இருக்கேன், பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனிக்கிழமை, ஏன்னா உங்களுக்கு லாபச்சனி. சனி பகவான் சன்னதிக்கு போங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, உங்கள் பேரில் ஒரு எல் தீபம் போடுங்க, சனி பகவான் காயத்ரி சொல்லுங்க, ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்காஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுமாதிரி ஒரு தடவை திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கோ, ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா திருக்கொள்ளிக்காடு அவ்வளோ பெரிய விசேஷம் சனீஸ்வர பகவானுக்கு. பொங்கு சனி
ஏன்னா உங்களுக்கு லாபம் பொங்கணும். கரெக்டா? அப்போ திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே தர்ம கர்மாதிபதி சனீஸ்வர பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.